சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தின் 2வது முனையத்திற்கு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பெயரை சூட்டக் கோரி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் திங்களன்று முதல்வர் ஜெயலலிதா அரசு தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார். 2000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தின் 2வது முனைய திறப்பு விழாவிற்கு தனக்கு அழைப்பு வந்ததையும், ஆனால் எம்ஜிஆர் பெயரை சூட்டக் கோரி தான் விடுத்த கோரிக்கையை ஏற்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய முதல்வர் ஜெயலலிதா, இதனால் துணை ஜனாதிபதி கலந்து கொண்டு அவ்விழாவை தான் புறக்கணித்ததாகவும் தெரிவித்தார். இதையடுத்து சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தின் 2வது முனையத்திற்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டக் கோரிய தீர்மானத்தை சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்தார். இதையடுத்து இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக முதல்வர் 110 விதியின் கீழ் ஒரு அறிக்கை வாசித்தார். கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய தார்ச்சாலைகள் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்றும், 25 ஊராட்சி ஒன்றிய மற்றும் 200 கிராம ஊராட்சி மன்றங்களுக்கு சொந்த கட்டடம் கட்டப்படும் என்றும் அறிவித்தார். கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய தார்ச்சாலைகளை பராமரிக்க ஏதுவாக ஊரக சாலைகள் பராமரிப்பு திட்டம் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 25 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கு தலா 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும். இதற்கென 50 கோடி ரூபாய் நிதி ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும். 200 கிராம ஊராட்சி மன்றங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கிராம ஊராட்சி மன்ற கட்டடங்கள் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கென 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் ஊரக கட்டடங்கள் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு திட்டத்திற்கு நடப்பாண்டில் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார்.